கிரேஸ் என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நம்ம கிரேஸ் என்டர்டைன்மெண்ட்ல லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீட்லயே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். லட்டுக்கு இந்த கப்பால 2 கப்பு கடலை மாவு எடுத்து ஃபர்ஸ்ட் சலிச்சிக்க போறேன். ஃபர்ஸ்ட் 1 கப் எடுத்துப்போம். 2வது கப்பு, சலிக்கும் போது தான் நல்லா மாவு சாஃப்டாக இருக்கும். ஏதாவது திப்பி இருந்தால் அது மேலே வந்துடும். இப்போ இந்த மாவை நம்ம கரைச்சிக்க போகிறோம். தோசை மாவு மாதிரி நல்ல ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கணும். பாருங்க, நல்லா இந்த தோசை மாவு பதத்தில் இருக்குது. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இன்னும் சாஃப்டாக வரும். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சால்ட்டு, ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்பச்சோடா, அதையும் இது கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா இன்னும் சாஃப்டாக வரும். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கோல்டு வினர் ஆயில் இல்லை ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் செய்கிறதுக்கு எப்பயுமே இந்த கடலை எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஜல்லிக்கரண்டியில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை இருக்கிறவங்க இந்த லட்டு போடுறதுக்கே இது வாங்கிக்கலாம். பொரிஞ்சிடக்கூடாது, ரொம்ப முருவலாக வராமல் எடுத்துக்கணும். ஆனால் நல்லா கொஞ்சம் வெந்திருக்கணும். ஆனால் முருவலாக ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், இந்த பதம் போதும். நம்ம எடுத்துடலாம். 2 கப்பு மாவு போட்டோம். இப்போ நம்ம அதுக்கு ஜீரா காய்ச்ச போகிறோம். 2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே சர்க்கரையில் கிராம்பு போட்டு வச்சுருப்பேன், எறும்பு பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு. அந்த கிராம்பு இப்போ சலிச்சுப்போம். இன்னும் 1 கப்பு போட்டுக்கலாம். 2வது கப்பு கரெக்டாக ஃபுல்லாக போட்டுப்போம். இந்த கப்பால் 2 கப் சர்க்கரை போட்டோம். 1 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிடலாம். இந்த சர்க்கரை பாகு வாசனையாக இருக்கிறதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய், ஒரு அரை டீஸ்பூன் கிராம்பு. நம்ம கேஸை பற்ற வச்சிடலாம். நல்லா அந்த கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம அது ஆன்லேயே இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். அந்த கம்பி பதம் எப்படி செக் பண்ணுறதுன்றது நான் காட்டுறேன். பாருங்க, அந்த சிரப் ரெடி ஆகிடுச்சு. அந்த சர்க்கரை சிரப்பு நல்லா அந்த ஒரு மாதிரி இந்த ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த பதம் தான். அது அப்படியே அதில் ஊற்றிடலாம். அதில் கொஞ்சம் இந்த ஜீரா ஊற்றுறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் மிக்சியில் எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சிரப் இந்த பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப அப்படியே கம் மாதிரி ஆகிடக்கூடாது, கோந்து மாதிரி ஆகிடக்கூடாது. லைட்டாக அந்த ஸ்டிக்கிங் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ அதை ஃபுல்லாக இதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா இதை நல்லா ஊறணும் இது. ஆனால் நம்ம இந்த ரொம்ப ஆறிடக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு சூடோடையே பிடிச்சிடணும். இப்போ இந்த அரைச்சதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அரைச்சதையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் நேரம் தான் ஊறணும், நல்லா சூடோடையே பிடிச்சிடணும். அந்த ஊறுற டைமில் நம்ம கொஞ்சம் நெய் போட்டு கொஞ்சம் முந்திரிலாம் நம்ம பொரிச்சுக்கலாம் நெய்யில். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு இந்த குழம்பு கரண்டி அளவுக்கு நல்லா 1 கரண்டி அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஓகே, நல்லா பசு நெய்யாக வாங்கிக்கோங்க, நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு நம்ம இஷ்டம் தான், நிறையா வேணால் நிறையா போட்டுக்கலாம். நான் ஒரு 2 கரண்டி முந்திரி பருப்பு போட்டு பொரிச்சிக்க போகிறேன். போதும், நல்லா பொரிஞ்சு இதுவே போதும், ரொம்ப செவக்க விட வேணாம், கரெக்டாக இருக்கும். முந்திரி பிஸ்தா கூட போட்டுக்கலாம். நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போடுறேன், போதும். இப்போ இந்த நெய்யும் இந்த முந்திரி பருப்பையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மீடியம் சூடு இருக்கும்போது பிடிச்சிக்கோங்க. நல்லா இருக்க பிடிக்கணும், சூடு தாங்க முடியல.